வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 4வது ராசி. கடகராசி அப்படின்னாலே கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகமாக உள்ள ராசி. தாய் பாசம் மிக்கவங்க, தாய் அன்பு மிக்கவங்க இவங்க. ஏன்னா இந்த ராசி கடகராசி அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால பொது சேவை பொது நலத்தில் அதிக அக்கறை கொள்றவங்க யார் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க தான். அரசியல் தலைவர்களில் பார்த்திங்கன்னா அதிக பேர் இந்த கடகராசிக்காரங்க தான். ஏன்னா ஒரு தாயுள்ளம் அவங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு. இப்போ பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படின்னா, பிப்ரவரி 12ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகரத்தில் இருக்கிற புதன் பிப்ரவரி 12ஆம் தேதி கும்பத்துக்கு பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகரத்தில் இருக்கிற சூரியன் பிப்ரவரி 14ஆம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் 2 டைம் பயிற்சி ஆகிறார். அதாவது புதன் பிப்ரவரி 12ஆம் தேதி கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 28ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். 2 டைம் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள் எதுவுமே பயிற்சி ஆகலை. மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த ராசியில் தான் இருக்கும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு புதனும் சூரியனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க. மற்ற கிரகங்கள் எதுவுமே பயிற்சி ஆகலை. கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பு நடந்துட்டு இருந்தாலுமே அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இப்போ ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சனி இந்த 23 டிகிரியில் போகிறதுனால இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கும். புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. சரி, இப்போ உங்கள் ஜென்ம ராசியை சூரியனும் புதனும் பார்க்குறதுனால அந்த தன்மையை உங்கள் ஜென்ம ராசிக்கு வழங்குவாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன் நடக்கும். என்ன ஆகும், சூரியனும் புதனும் பார்க்குறதுனால நல்ல ஒரு கல்வி ஆற்றல், எழுத்தாற்றல், நல்ல பேச்சாற்றல், மனசு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறது. அப்புறம் 3ஆம் அதிபதி புதனாக வர்றதுனால நல்ல தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், மொபைல் கடை வச்சுருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பயணங்கள் போயிட்டு வர்றது, புத்தக கடை வச்சுருக்க, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், இது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடக்கும். சூரியன் யார் அப்படின்னா உங்களுக்கு தனாதிபதி. அப்படிங்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது. சூரியன் ஜென்ம ராசி பார்த்தாலே ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். ஒரு நம்மளை பார்த்தா ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த கடகராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. அவர் ஜென்ம ராசி பார்க்கறதுனால பண வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. அவர் சூரியன் பிப்ரவரி 14ஆம் தேதி கும்பத்துக்கு போனாலும் அங்கிருந்து தன்னுடைய தனஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார வரவுகளில் எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறதும் 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு. ஏன்னா 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். அதாவது முயற்சிகள் வெற்றி அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு. ஒரு சில முயற்சிகள் தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு. இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா ஒரு அனுகூலமான பலன்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது ஒரு சிலருடைய உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு சுகாதிபதி, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். அவர் ராகுவோட இணையிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே அவர் பலம் அடைகிறார். அப்படிங்கும்போது சுகாதிபதி பலம் அடைகிறது சுக மேன்மைகள் ஏற்படுறது. அப்புறம் 4ஆம் இட விஷயங்களில் ஒரு நல்ல பலனை கொடுக்கறது. வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சொந்தக்காரங்க மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது. தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது. கடகராசிக்காரங்களுக்கு தாயாருக்கு உடல்நிலைகள் ஏதாவது சின்ன ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது.
அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதாவது 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வர்றாங்க. சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன், அப்படி இருக்கிறது வந்து பரிவர்த்தனை யோகம்னு வந்து சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். தொழில் மூலியமாவோ இல்லை சொத்தின் மூலியமாவோ வந்து ஏதாவது ஒரு லாபத்தை வந்து அடைவீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு வந்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. 9ஆம் அதிபதி வந்து லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள், அப்புறம் வந்து குருநாதருடைய சப்போர்ட்டு கிடைக்கிறது, நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது, உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது. அப்புறம் வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகணும்னு சிந்துவீங்க, அதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. அப்புறம் வேற்று மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது. இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும். கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் வந்து எந்த வகையிலுமே வந்து நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா சந்திரனுக்கு வந்து கடும் பாவி வந்து சனி பகவான், கடும் எதிரி, கடும் பாவின்னு வந்து சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. ஒரு சில பேர்த்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. திருமண முயற்சிகள் வந்து பின்னடைவான பலனை கொடுக்கறது. ஒரு டயத்துக்கு 2 டைம் முயற்சி பண்ணால் தான் அந்த திருமண விஷயங்கள் வந்து கைகூடுறது. இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால வந்து வரவு செலவுகள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுறது வந்து நல்லது. குடும்ப ஸ்தானாதிபதி வந்து பலமாக தான் இருக்கிறார். அதனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இல்லை. ஏன்னா சூரியனை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக வந்து பார்க்குறார். அதுக்கப்புறம் வந்து அவர் பயிற்சி ஆகி பிப்ரவரி 14ஆம் தேதி பயிற்சி ஆனாலுமே தன்னுடைய வீட்டை வந்து பார்ப்பார். அப்படிங்கும்போது அந்த குடும்பஸ்தானம் வந்து வலுவடையுது. அதனால ஒன்றும் பாதிப்புகள் வந்து இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான், 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி, தொழில்ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். இது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது. அப்போ 5ஆம் இட விஷயங்கள் 10ஆம் இட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது முடிவுகள் எடுக்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து முடிவு எடுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு. ஏதாவது ஒரு குழந்தைகள் சார்ந்த விஷயம் இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்புகளை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு. யோகாதிபதி வந்து மறைவுஸ்தானத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள் வந்து 3 பேர். முதல் தரமான யோகாதிபதி வந்து செவ்வாய் பகவான், அப்புறம் வந்து குரு பகவான், அதுக்கப்புறம் சூரிய பகவானும் குரு பகவானும் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான் மட்டும் உங்கள் ராசிக்கு 12ல் வந்து மறையிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். கடகராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும். அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து அதிகமாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். வழிபாடுன்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வந்து வழிபாடு பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். திருப்பதிக்கு போயிட்டு வர்றதும் வந்து அது சந்திரனுடைய ஸ்தலம் தான். அப்படிங்கும்போது திருப்பதி நீங்கள் போயிட்டு வர்றதும் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல நன்மையான பலன்கள் வந்து வழங்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 27ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு ஆரம்பித்து 28ஆம் தேதி இரவு 12 மணிக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து முடிவடையுது. அந்த 2.25 நாள் மட்டும் நீங்கள் வந்து எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் வந்து முடிவெடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு. ஏதாவது பயணங்கள் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் தவிர்க்கிறது வந்து நல்லது. எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து அந்த நேரத்தில் எடுக்காதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது 3 யோகாதிபதிகளில் 2 யோகாதிபதிகள் வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களே வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.